ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய சுவையான வாட்டர்மெலன் ஸ்வீட் எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர்மெலன் ஸ்வீட் பண்ணுறதுக்கு 1 கப் கேஷ்யூ எடுத்திருக்கேன். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். மிக்சியில் அரைக்க சொல்ல விட்டு விட்டு அரைச்சிக்கங்க, இல்லைனா இதுலேருந்து எண்ணெய் வந்துடும். இப்போ இதை நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ நான் இதை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1/2 கப் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இது ரெண்டுத்தையும் 1 நிமிஷத்துக்கு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இப்போ நான் அரைச்ச பால் பவுடரையும் சர்க்கரையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க முந்திரியும் இதில் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா 3 மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுக்குறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இந்த ஏலக்காய் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுக்குறேன். நான் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசி ஆற வச்சுருக்க பாலை சேர்க்குறேன். இதில் பால் ஊற்ற சொல்ல பார்த்து ஊற்றி பிசைஞ்சிக்குங்க, இல்லைனா ரொம்ப தண்ணி ஆகிடும், இல்லைனா ரொம்ப கட்டி ஆகிடும். இது நம்ம சப்பாத்தி எப்படி பிசையுமோ அந்த மாதிரி பதத்தில் பிசையணும். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி நெய் போட்டு பிசைய சொல்ல இந்த மாவு கையிலலாம் ஒட்டாமல் நல்லா நமக்கு பிசைய வரும். மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதை நான் 3ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஒரு பாதி எடுத்து நான் இதில் க்ரீன் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இதில் வெள்ளை கலர் கொஞ்சம் கூட தெரியக்கூடாது. இதை பாருங்கள், இப்போது எவ்வளோ நல்லா பிசைஞ்சிருக்குன்னு. இப்போ ஒரு பாதி எடுத்துட்டு அதில் 2 ஸ்பூன் கருப்பெள்ளு சேர்க்குறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் ரெட் ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு கொடுக்குறேன். இப்போ இதையும் நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இன்னொரு பாதியில் நான் கலர் போடல, அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் வச்சு நல்லா தட்டிக்கிறேன். நல்லா சாஃப்டாக தட்டிட்டேன். இப்போ இதை 4ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ பிசைஞ்சு வச்ச க்ரீன் கலர் மாவை நல்லா தட்டிக்கிறேன்.
க்ரீன் கலர் மாவையும் நல்லா தட்டிட்டேன். இப்போ இதையும் நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். இப்போ ரெட் கலர் மாவையும் இதே மாதிரி தரட்டி நான் 4ஆக பிரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால மாவு வந்து நல்லா சாஃப்டாகவும் எல்லா மாவையும் நல்லா திரட்டி உருண்டை பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் முதல்ல ஒரு வெள்ளை கலர் மாவு எடுத்து தட்டிக்கிறேன். இந்த மாவை சின்ன பூரி சைஸ்க்கு தட்டிக்கிறேன். இப்போ திரட்டின இந்த மாவில் ரெட் கலர் உருண்டையை வச்சுக்கிறேன். இந்த ரெட் கலர் உருண்டையை வச்சுட்டு அது தெரியாமல் நல்லா நான் மூடிக்கிறேன். இப்போ இதை நல்லா உருட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். இப்போ நான் இது எல்லாத்தையும் உருட்டி வச்சுருக்கேன். இப்போ உருட்டி வச்சுருக்க க்ரீன் கலர் மாவையும் எடுத்து சின்னதாக தட்டிக்கிறேன். உருட்டி வச்சுருக்க வெள்ளை உருண்டையை இது மேலே வச்சு மூடிக்கலாம். இது மூட சொல்ல நமக்கு வெளியில் கொஞ்சம் கூட அந்த வெள்ளை தெரியக்கூடாது. இப்போ நான் இதை நல்லா உருட்டிக்கிறேன். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் நல்லா உருட்டிட்டேன். ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் 1 ஹவருக்கு வைக்கிறேன். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். 1 ஹவர் ஆயிருக்கு. இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் செய்ய சொல்ல நம்ம கவனிக்க வேண்டியது பால் சூடாக இருக்கவே கூடாது, ஆறி இருக்கணும். இது பிசைய சொல்ல கட்டியாக பிசையணும், தண்ணியாக பிசையக்கூடாது. பாருங்கள், நம்மளுடைய அருமையான வாட்டர்மெலன் ஸ்வீட் இங்கே ரெடியாக இருக்குது இந்த தீபாவளிக்கு. இது வந்து ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் அவ்வளோ ஈஸியாக செஞ்சுட்டேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.